அடுப்புல பால் வச்சு காய்ச்சறோம்னு வச்சுக்கணும். அது கொஞ்ச நேரம் பொறுத்த உடனே பொங்கி விடும். ஆனா பொங்குறது மெதுவா வராது, கபகபன்னு பொங்கிடும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் எத்தனை தடவை ஒவ்வொருவரும் அந்த மாதிரி பாலை பொங்க விட்டு இருக்கோம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் 4 தடவை. ஆனா நீங்க ஆண் பிள்ளைகள்லாம் டீ போட்டு இருந்தா பால் காய்ச்சி இருந்தீங்கன்னா தெரியும். அது காய்ச்சி பழக்கம் உள்ளவர்களுக்கு எப்படியோ ஒரு 4 தடவை பொங்க விட்டுதான் வந்திருப்போம். சரி, இது கொதிக்கிறதுக்குள்ள ஆனந்துட்டா போச்சுன்னுட்டு போவாங்க, அதோட அது மறந்துடும். இங்க பாலே பொங்கி கீழே வழிந்து அந்த வாசனை வந்தவரை அழைக்கணும். இதுதான் இக்னோரன்ஸ். இது தெரியாதல்ல, தெரிந்த. அப்படி தெரிந்து தவறந்து தெரிந்து அதை அலட்சியம் செய்தது எவ்வளவு என்று பார்க்கிற போது நமக்கு வந்த அனுபவங்களை எல்லாம் இழந்து வரும். இப்படி இதுவரையில வந்த அனுபவங்களை அப்படியே பிடித்துக் கொண்டு அதற்கு மேலாக தவறு செய்யாத இருக்கிற ஒரு பண்பாடு நான் வந்துருதுன்னா அதுக்கு பேர் அவேர்னஸ், விழிப்பு நிலை என்று பேர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.